அதை விட்டுவிடுதலே டிட்டாச்மெண்ட். காமத்தை வெல்லும் உண்மையான வழி. இப்பொழுது அப்படிப்பட்ட காமம் நம் மனதில் உருவாகுவதற்கு காரணமான மன்மதன் பற்றிய சிவபுராண கதையை காண்போம். காமத்தின் கடவுள்கள் பற்றிய புராண கதைகள். மன்மதன், கமடேவா மற்றும் ரதி, ராட்டி ஆகியோர் இந்து மத புராணங்களின்படி காதல், ஆசை மற்றும் காமம் ஆகியவற்றுக்குரிய தெய்வங்களாக கருதப்படுகின்றனர். மன்மதன் காமதேவன். மன்மதன் என்றால் மனதை குழப்புகிறவர் என்று பொருள். இவர் பொதுவாக பிரபஞ்சத்தின் ஆசைகளையும் ஈர்ப்பையும் தோற்றுவிக்கும் சக்தியாக கருதப்படுகிறார். இவர் பிரம்மாவின் மனதிலிருந்து தோன்றியதாக கருதப்படுகிறது. சில புராணங்களில் விஷ்ணுவின் மகனாக கூறப்படுவதுண்டு. மன்மதன் பற்றிய மிகவும் பிரபலமான புராண கதை அவர் சிவபெருமானால் எரிக்கப்பட்ட சம்பவமாகும். பிரம்மாவின் மகனான தட்சன் நடத்திய யாகத்தில் சிவபெருமானின் முதல் மனைவி தாட்சாயினி சதி அவமதிக்கப்பட்டதால் அவள் யாகத்தீயில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டாள். இதனால் வருத்தமுற்ற சிவன் இமயமலையில் ஆழமான தியானத்தில் ஆழ்ந்தார். இந்த சமயத்தில் தாரகாசுரன் என்ற அசுரன் கடுந்தவம் செய்து சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறக்கும் மகனால் மட்டுமே தனக்கு மரணம் ஏற்பட வேண்டும் என்ற வரத்தை பெற்றான். சிவபெருமானை தியானத்திலிருந்து விலக்கி பார்வதியின் மீது காதல் கொள்ளச் செய்து அவர்களுக்கு திருமணமாகி ஒரு மகன் பிறக்கச் செய்ய வேண்டிய தேவை தேவர்களுக்கு ஏற்பட்டது. இந்த ஆபத்தான பணியை மன்மதனிடம் ஒப்படைத்தனர். மன்மதன் மறைந்திருந்து தியானத்தில் இருந்த சிவனின் மீது தனது மலர்கணையை தொடுத்தான். கண் திறந்த சிவன் தனது தியானம் கலைந்ததற்கு காரணமான மன்மதனை பார்த்தார். உடனே சிவனின் நெற்றிக் கண்ணிலிருந்து கிளம்பிய தீயில் மன்மதன் உடலற்று சாம்பலானான். மன்மதன் எரிந்ததைக் கண்டு ரதி கதறி அழுதாள். தன் கணவருக்கு மீண்டும் உயிர் தரும்படி சிவனிடம் வேண்டிய போது சிவன் மனம் இறங்கி மன்மதனை உடலில்லாதவனாக அனங்கா உயிர்த்தெழச் செய்தார். மன்மதன் உயிர்த்தெழுந்தாலும் அவர் உலகம் முழுவதும் உள்ளவர்களுக்கு உடலில்லாத ஆசையாகவோ எண்ணமாகவோ மட்டுமே தெரிவார். ஆனால் ரதிக்கு மட்டுமே அவர் மீண்டும் உருவத்துடன் தெரிவார் என்று சிவன் வரமளித்தார். பின்னர் சிவன் மற்றும் பார்வதியின் திருமணம் நடந்தது. அவர்களுக்கு பிறந்த முருகப்பெருமான் தாரகாசுரனை அழித்தார். ரதி தேவி காமத்தின் துணைவியாகவும் அழகு மற்றும் இன்பத்தின் அம்சமாகவும் கருதப்படுகிறார். ரதி அளவற்ற அழகுடனும் வசீகரத்துடனும் திகழ்பவள். தன் கணவன் எரிந்த சாம்பலை சுமந்து சிவனிடம் மன்றாடியதால் கணவனுடன் மீண்டும் இணைந்தாள். இந்த சம்பவம் உண்மையான அன்பு மற்றும் இன்பம் எப்பொழுதும் அழிவதில்லை என்பதை குறிக்கிறது. இந்த கதைகள் காமம் என்பது வெறுமனே உடல் சார்ந்த விருப்பம் மட்டுமல்ல, அது பிரபஞ்சத்தின் படைப்பு சக்திக்கும் ஒழுங்குக்கும் காரணமாக அமையக்கூடிய ஆற்றல் என்பதையும் உணர்த்துகிறது. இதுபோல் பல கதைகள், பல வாழ்க்கைக்கு தேவையான நெறிகள் பற்றி நம் லைஃப் கைட் தமிழ் சேனலில் நிறைய வீடியோக்கள் உள்ளன. அனைத்தையும் பார்த்து எங்களுக்கு பேராதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன்.